ஹாய் வியூவர்ஸ், மதுரை முத்து தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், தொலைக்காட்சி சிறுபொறையாளர். அவர் தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்துள்ளார். இவர் கலக்கப்போவது யாரு, அசதப்போவது யாரு, காமெடி ஜென்சர் போன்ற தொலைக்காட்சி ஊடகங்களில் பரவலாகவே அறியப்படுகிறார். சமூக வலைதளங்களில் பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது எப்போதும் விவாத பொருளாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் நகைச்சுவை மன்னன் மதுரை முத்துவின் இரண்டாவது மனைவி நீது கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறார். குறிப்பாக மதுரை முத்துவின் முதல் மனைவி இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது, பணத்திற்காகத்தான் இந்த திருமணம் என்று வன்மமான கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தன. இத்தனை காலம் அமைதி காத்து நீத்து தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டு விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மதுரை முத்துவின் முதல் மனைவி விபத்துக்குள் மறைந்த பிறகு தனது குழந்தைகளின் நலனுக்காகவும் தனது வாழ்க்கை துணையை அவர் நீத்து மறுமணம் செய்து கொண்டார். ஆனால் ஆரம்பம் முதலே இந்த தம்பதியர் மீது சமூக வலைதளங்களில் தேவையற்ற எதிர்மறை கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. முதல் மனைவியின் இடத்தை உங்களால் பிடிக்க முடியாது போன்ற காயப்படுத்தும் வார்த்தைகள் சிலர் பதிவிட்டு வந்தார்கள். இது ஒரு பெண்ணாகவும் தாயாகவும் நீத்துவை எவ்வளவு பாதித்திருப்பேன் என்பது உணர முடியவில்லை. நீத்து தனது பதிவில் கூறுகையில், சமூக வலைதளங்களில் என்னை பற்றி வரும் கமெண்ட்களை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் யாருடைய இடத்தையும் பறிக்கவில்லை. இந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தாயாகவும் முத்து அவர்களுக்கு ஒரு சிறந்த துணையாகவும் மட்டுமே இருக்க விரும்பினேன். எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் கடந்து செல்லுங்கள். அதை விட்டு அடுத்தவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் நஞ்சை கலக்காதீர்கள். உங்களுக்கு மோசமான கமெண்ட்கள் என் குணத்தையோ என் வாழ்க்கையோ ஒருபோதும் மாற்றிவிடாது. நான் எதற்கும் அஞ்ச போவதில்லை என தைரியமாக பதிலளித்துள்ளார். ஒருவரின் வழியை புரிந்து கொள்ளாமல் இணையத்தில் பின்னால் ஒளிந்து கொண்டு கல்லறிவது எளிது. ஆனால் அந்த தனிநபர் சந்திக்கும் மன உளைச்சலை யாராலும் சந்திப்பதில்லை. நீதிவின் தைரியமான பதிவு தேவையற்ற விமர்சனம் செய்தவர்களுக்கு ஒரு தக்க பாடமாக அமைந்துள்ளது. தனது மனைவி நீதி மீது சமூக வலைதளங்கள் தொடர்படும் தனி தாக்குதலுக்கு மதுரை முத்து பதிலடி கொடுத்துள்ளார். தனது முதல் மனைவி மறைந்த பிறகு தான் நிலை குலைந்து போனேன். அதைவிட முக்கியமாக என் குழந்தைகள் தாயின்றி தவிக்கும் போது அவர்களுக்கு ஒரு நிலம் தேவைப்பட்டது. அந்த சூழலில் என் குழந்தைகளுக்கு தன் சொந்த பிள்ளையை போல பார்த்து கொள்ள முன் வந்தவர் நீது. இன்று என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவர். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் சிலர் அவரை பணத்திற்காகத்தான் வந்தவர் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? யாரிடத்தையும் யாராலும் நிரப்ப முடியாது என்பது எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு பெண்ணாக அவர் தியாகம் செய்து என் வீட்டிற்கு வந்துள்ளார். சமூக வலைதளங்களில் கமெண்ட்கள் போடுவர்கள் என் வீட்டுக்கு வந்து சோறு போட போவதில்லை. என் கஷ்ட காலத்தில் என் பிள்ளைகளுக்கு தாயாக நின்றது நீந்துதான். எங்களை பிடிக்கவில்லை என்றால் எங்களை பின்தொடர்வதை நிறுத்துங்கள். அதை விட்டு ஒரு பெண்ணின் மனதை நோகடிக்கும் வகையில் பேசுவது மனித தன்மையற்ற செயல் என்று அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு சிரிப்பை வழங்கும் ஒரு கலைஞன் தனது சொந்த வாழ்க்கையை நிம்மதியை தேடும் போது அதை சேர்க்கும் வகையில் பேசுவது கண்டிக்கத்தக்கது. என் மனைவிக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் என்று மதுரை முத்துவின் விமர்சனங்களின் வாயை அடைத்துள்ளது. அன்பு இருக்கும் இடத்தில் வன்மத்திற்கு தேவையில்லை என்பதை இந்த தம்பதியருக்கு மீண்டும் நிரூபித்துள்ளார்கள். மேலும் மதுரை முத்துவும் இரண்டாவது மனைவியும் பிரிந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்காக மதுரை முத்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா மதுரை முத்து மட்டும் இல்லாமல் ஜிபி முத்துக்கும் பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.